கல்கி 2898 ஏடி படத்திற்கு எதிராக கிளம்பிய திருட்டு சர்ச்சை. தென்கொரியா கலைஞர் வச்ச நடிகர் திலகம் படத்தை இயக்கிய நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் மற்றும் திஷா பதானி உள்ளிட்டோர் பலர் நடித்துள்ள கல்கி 2898 ஏடி திரைப்படத்திற்கு எதிராக ஹாலிவுட் கலைஞர் திருட்டு சர்ச்சை ஒன்றை கிளப்பியுள்ளார். கல்கி படத்தின் எந்த ஒரு போஸ்ட் வெளியானாலும் அதை பார்க்க ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை என்றும், ஸ்டார் வார்ஸ், டூன் படங்களில் காப்பி போன்றே தெரிவதாக நெட்டிசன்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லரில் இடம்பெற்ற ஒரு காட்சி அப்படியேதான் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கிய காட்சி என்று ஹாலிவுட் கலைஞர் போஸ்ட் போட்டு கழுவி ஊற்றியுள்ளார். இந்தியாவில் உருவாகும் பெரிய பட்ஜெட் படங்களும் தொடர்ந்து காப்பி மற்றும் திருட்டு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றது. ஹாலிவுட் படங்கள் போக இங்கே படங்களை இயக்க வேண்டும் என நினைக்கும் இயக்குநர்கள் 500 கோடி ரூபாய் செலவு செய்து படங்களை உருவாக்கினாலும் சொந்தமாக சிந்திக்காமல் ஹாலிவுட் படங்களையே தழுவி எடுப்பதாக குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகின்றது. பிரபாஸ் நடித்துள்ள கல்கி 2898 ஏடி திரைப்படம் வரும் ஜூன் 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. அந்த படத்திற்கான புஜ்ஜி என்னும் புதிய கார் ஒன்றை உருவாக்கி அதை மொத்தமே பெரிதாக படக்குழுவினர் ப்ரோமோட் செய்து வருகின்றனர். புராண கதைகளையும் சயின்ஸ் பிக்ஷன் படங்களின் கலவைகளையும் மிக்ஸ் செய்து கல்கி படத்தை நாக் அஸ்வின் உருவாக்கியுள்ளார் என தெரிகிறது. தென்கொரியாவை சேர்ந்த சங்சோய் என்னும் கிராபிக் ஆர்டிஸ்ட் சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கிய ஒரு கலைப்படைப்பை அப்படியே அவரது அனுமதியின்றி கல்கி படத்தில் திருடி வைத்திருப்பதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் சங்சோய் வெளியிட்டு இப்படியெல்லாம் திருடி படம் எடுக்கலாமா என அசிங்கமாக கேட்டுள்ளார். ஹாலிவுட் ப்ராஜெக்ட் ஒன்றாக அவர் உருவாக்கிய கலைப்படைப்பில் கொஞ்சம் மணல் கலரை மேலே தூவி எடிட் செய்தது போலதான் கல்கி படத்தின் காட்சி இருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் திரை உலகின் மிக பிரபலமான நடிகர் ஒருவரின் பள்ளிக்கால குழு புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தில் இருக்கும் பிரபலம் யார் என்று தெரிகிறதா? பள்ளிக்குழு புகைப்படம் ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த படத்தில் தமிழ் திரையுலகின் பிரபலமான நடிகர் ஒருவர் காணப்படுகிறார். இவர் இன்றைய திரையுலகத்தின் டாப் ஹீரோக்களின் முதன்மையானவராக இருக்கிறார். இவரை பற்றி எழுத அறிமுகம் தேவையில்லை, அந்த அளவுக்கு இவர் பிரபலம். எனினும் புகைப்படத்தில் சம்பந்தப்பட்ட நடிகரை அவ்வளவு எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. சக மாணவர்களுடன் அந்த நட்சத்திரம் சாந்தமாக காணப்படுகிறார். இன்றளவும் அந்த நட்சத்திரம் அப்படித்தான் காணப்படுவார். அவர் வேறு யாரும் இல்லை, தமிழ் திரையுலகின் தளபதி விஜய். இவர் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் கோட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்திற்கு பின்னர் நடிகர் விஜய் முழுநேர அரசியல் மக்கள் தொண்டு பணிகளில் ஈடுபட உள்ளார். இவர் ஏற்கனவே தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் இயக்கமாக மாற்றிவிட்டார். இந்த அரசியல் இயக்கத்துக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. நீங்க பார்த்த இந்த 2 நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். நம்ம சேனல்ல வேற எந்த மாதிரியான நியூஸ் போடலான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.